அப்பொழுது அந்த கரம் மீண்டும் என்னை அந்த பாதையில் விட்டு மறைந்தது. என்னை காயப்படுத்திய அம்பு தானாக என் சரீரத்திலிருந்து வெளியே விழுந்தது. இப்பொழுது எனக்குள் ஒரு புதிய பலன் வந்தது. இனி என் மரணம் வரை இந்த பாதையை விட்டு விலகாமல் ஓடுவேன் என்று சொல்லிக்கொண்டு என் விசுவாசம் என்னும் கேடகத்தை எடுத்தேன். ஏதோ ஒரு வைராக்கியம் எனக்குள் பற்றி எரிந்து கொண்டிருந்தது. நான் என் சிந்தையை ஜெபத்திற்காய் ஒப்புக் கொடுத்தேன். மீண்டும் நடந்தேன். அப்பொழுது 2ஆம் வாசலை அடைந்தேன். அந்த வாசலின் மேல் சந்தோஷம் என்று எழுதியிருந்தது. அதன் கீழ் இப்படி ஒரு வசனம் காணப்பட்டது: கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஏசாயா 35:10 வாசிக்கும் பொழுது இது காணப்படுகிறது. நான் புறாவிடம் நித்திய மகிழ்ச்சியின் தலைமேல் இருக்கும் என்றால் என்ன என்று கேட்டேன். அதற்கு புறா, நித்திய மகிழ்ச்சி தரக்கூடிய கனிதான் சந்தோஷம் என்ற கனி. இந்த கனியை நீ எப்பொழுதும் காத்துக்கொள். எந்த சூழ்நிலையிலும் இதை காத்துக்கொள். இந்த கனியை விட்டு விடாதே. இந்த கனியானது உன் தலைக்கவசம் போன்றது. அது உன் தலையின் மேல் பொல்லாதவன் எய்கின்ற அக்கினி அம்புகளுக்கு உன்னை தப்புவிக்கும் என்றது. நான் அந்த ஆவியின் கனியால் சந்தோஷம் என்ற வாசலை திறந்தேன். ஆனால் இந்த பாதை ஒரு குகை போன்று ஒரு இருளாய் காணப்பட்டது. அப்பொழுது அந்த புறா கூறியது, இந்த குகையின் உள்ளே சந்தோஷத்தை குலைத்து போடும்படி எந்த பக்கத்தில் வேண்டுமானாலும் பிசாசின் தாக்குதல் வரலாம். அதனால் உன் தலைக்கவசத்தை தரித்துக்கொள் என்றது. தலைக்கவசமா? அது எங்கே என்னிடம் இருக்கிறது என்றேன். அதற்கு புறா கூறியது, உன் ரட்சிப்பின் மீது முழு நம்பிக்கை வை. அப்பொழுது உனக்குள் ஏற்படுகிற அந்த ரட்சிப்பின் சந்தோஷமானது கவசம் போல் உன் தலையின் மீது வந்து அமரும் என்றார். அப்படியே நான், இயேசுவே, நீரே என்னை இந்த பாவத்திலிருந்து ரட்சித்தீர் என்று என் ரட்சிப்பின் முழு சந்தோஷத்தின் மீது நம்பிக்கை வைத்து நான் சொல்லுகிறேன் என்றேன். அப்பொழுது ஏதோ ஒரு அடக்க முடியாத சந்தோஷம் எனக்குள் காணப்பட்டது. அப்பொழுது என் தலையின் மீது ஒரு மகிமையான பிரகாசம் தோன்றியது. அது என் தலைக்கு கச்சிதமான கவசமாக மாறி என் தலையின் மீது வந்து அமர்ந்தது. அப்பொழுது இந்த வசனம் எனக்கு நினைவு கூறப்பட்டது. 1 தெசலோனிக்கேயர் 5:8 பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்துக் கொண்டிருக்க கடவோம் என்றது. நான் அந்த குகைக்குள் செல்ல ஆயத்தமானேன். எனக்கு முன்பாக ஒரு தூதன் பட்டயத்தோடு சென்றான். நான் ஒரு 20 அடி தூரம்தான் சென்றிருப்பேன். அதற்குள் ஏதோ ஒரு முரட்டு மிருகம் அந்த குகையிலிருந்து என்னை நோக்கி வேகமாக ஓடி வருவதை நான் உணர்ந்தேன். மிகவும் ஆக்ரோஷமாக அந்த சத்தம் என்னை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது எனக்கு முன் சென்று கொண்டிருந்த தேவதூதன் தன் பட்டயத்தை ஆயத்தமாக்கி சுற்றி கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த மிருகம் அந்த தூதன் மீது பாயத் தொடங்கியது. அந்த தூதன் தன் பட்டயத்தால் அதை 2 துண்டுகளாக பிளந்து போட்டான். ஒரு நிமிஷம் எனக்கு அந்த மிருகத்தின் ஆவேசத்தால் பதற்றமடைந்து பயந்து நடுங்கி நின்றேன். பிறகு செத்து கிடந்த அந்த மிருகத்தை பார்த்தேன். அது மரண விபத்து என்று எழுதியிருந்தது. அப்படியே நாம் இந்த பூமியில் வாழும் பொழுது இப்படித்தான் சில எதிர்பாராத வாகன விபத்துகள் அல்லது விபத்துகளின் நிமித்தம், மரணங்களின் நிமித்தம் நாம் பாதிக்கப்படுகிறோம். கர்த்தர் தாமே இதிலிருந்து நம்ம இப்படிப்பட்ட தூதர் மூலம் நம்மளை பாதுகாக்கிறார் என்று உணர்ந்து கொண்டேன். பிறகு என் பயணத்தை தொடங்கினேன். அப்பொழுது ஏதோ ஒரு அக்கினி அம்பு என் இடது பக்கமாக என் தலைக்கு குறிவைத்து வந்தது. அப்பொழுது ஏதோ ஒன்றினால் நான் தடுக்கப்பட்டு நிலை தடுமாறினேன். அந்த அம்பின் தாக்குதலிலிருந்து பாதுகாக்கப்பட்டேன். அது என்னை கடந்து சென்றது. நான் எதினால் தடுமாறினேன் என்று பார்த்தேன். அப்பொழுது ஒரு சிறிய கல் என் பாதையில் இருந்தது. அந்த கல்லை எடுத்து புரட்டி படித்து பார்த்தேன். அதில் தோல்விகள் என்று எழுதியிருந்தது. ஆனால் அந்த தோல்வியை தேவன் அனுமதிக்காமல் இருந்திருந்தால் நான் ஒரு பெரிய ஆபத்தில் நான் சிக்கியிருப்பேன் என்று நான் உணர்ந்து கொண்டேன். என் நடையை தொடர்ந்தேன். அப்பொழுது ஏராளமான அக்கினி அம்புகள் எனக்கு முன்பாக உருக்குலைந்து விழுந்தன. அவைகள் ஒவ்வொன்றாய் கவனித்தேன். அவை என் சந்தோஷத்தை குலைத்து போடுகிற அம்புகள் என்று அறிந்து கொண்டேன். அவைகளில் பெரும்பாலான அம்புகள் ஏமாற்றம், தோல்வி, வீண்வம்பு, குடும்ப பகை, பொறாமை என்று எழுதியிருந்தது. ஆனால் அதில் ஒரு அம்பு என் கவனத்தை ஈர்த்தது. அதில் எரிச்சல் என்று எழுதியிருந்தது. நான் புறாவிடம் கேட்டேன், இந்த எரிச்சல் என்ற அம்பு என்ன என்று கேட்டேன். அதற்கு புறா, மற்ற அம்புகள் உன்னை வெளி சூழலிலிருந்து உனக்கு பாதிப்பை உண்டு பண்ணும். ஆனால் இந்த அம்பு உன்னுடைய சுவாபத்தினால் வெளியே பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் உன் சந்தோஷம் என்ற கனி சீர்குலைந்து போகும் என்றார். நான் மிகவும் கர்த்தருக்குள் களி கூர்ந்து சந்தோஷப்பட்டேன். இயேசுவே, நீர் அனுமதிக்காமல் ஒரு அம்பும் என்னை சேதப்படுத்தாது என்று அறிந்து கொண்டேன். சிறிது தூரம் கழித்து ஒரு பெரிய பள்ளத்தாக்கு வந்தது. அதன் தொடக்க பகுதியில் ஒரு பலகை மாட்டியிருந்தது. அதில் அழுகின் பள்ளத்தாக்கு என்று எழுதியிருந்தது. அதன் கீழ் இந்த வசனம் காணப்பட்டது: அழுகின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள். மலையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். சங்கீதம் 84:6-7. அதை படித்துவிட்டு எனக்கு புரியவில்லை. நான் புறாவிடம் கேட்டேன், புறாவே, இதில் இப்படி எழுதியிருக்கிறது, நான் இந்த